வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்றைய உரையில் தாரகாசுரனுடன் போரிட்ட வீரபாகுவை மாய மலைக்குள் இழுத்து சென்று அதன் வாயிலை மூடிய தாரகாசுரனின் மாய லீலைகளை எல்லாம் நேற்றைய உரையில் பார்த்தோம். உரையை முடிக்கும் போது முருகப்பெருமான் நவ வீரர்களை மீட்பதற்காக வாயு பகவானை தன்னுடைய தேரோட்டியாக கொண்டு தேர் மீது ஏறி தாரகாசுரனை எதிர்த்து போருக்கு புறப்பட்டார் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தாரகாசுரன் தன்னை எதிர்த்து முருகப்பெருமான் வருகின்றான் என்ற செய்தியை ஒற்றர்கள் மூலம் அறிந்து கொண்டான். எனவே அவனும் தேர் மீது ஏறி முருகனை எதிர்த்து போர்க்களம் வந்து சேர்ந்தான். அவன் முருகனை நேருக்கு நேர் சந்தித்தான். தன்னை எதிர்த்து யுத்தம் செய்ய வந்ததன் காரணம் என்ன என்று கேட்டான். அப்போது முருகப்பெருமான் தாரகாசுரனிடம், நான் சிவக்குமாரன், இறைவனின் ஆணையை ஏற்று தேவர்களை காப்பதற்காக அவர்களின் படை தளபதியாக இங்கே வந்திருக்கின்றேன். தேவர்களை காப்பாற்றுவதற்காகவும் அகிலம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் என்னை சிவன் நியமித்திருக்கின்றார். நீயும் உன் அரக்கர்கள் கூட்டமும் மற்றவர்கள் கடமையை செய்ய விடாமல் தடுக்கின்றீர்கள், பிறருக்கு துன்பம் தருகின்றீர்கள். எனவே உங்களை அழித்து மற்றவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு செய்யாவிட்டால் மற்றவர்களுக்கு தொடர்ந்து கெடுதல் செய்வீர்கள். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று முருகப்பெருமான் சொன்னார். முருகப்பெருமான் கூறியதை கேட்டு தாரகாசுரன் ஏளனத்துடன் சிரித்தான். உன்னுடைய மாமனாகிய திருமால் முன்பு என்னிடம் தோற்றிருக்கின்றார். நீ மிகவும் சிறுவனாக இருக்கின்றாய். எனவே நீ ஓடிப்போய் உன் தாய் தந்தையருடன் இரு. யுத்தகலம் ஆபத்தானது. இது விளையாட்டு மைதானம் கிடையாது. இது வீரர்களுக்குரிய களம். இங்கெல்லாம் விளையாட்டு பிள்ளைகள் வரக்கூடாது என்று ஏளனத்துடன் கர்வத்துடன் சொன்னான். அதை கேட்ட முருகப்பெருமான் தாரகாசுரனிடம், நான் சிவனின் அம்சம். உங்களை அழிப்பதற்காகவே சிவபெருமானிடமிருந்து உதித்தவன். எனவே நீ வீண் பேச்சும் பழங்கதைகளையும் பேச வேண்டாம். நான் உதிக்கும் முன்பு நடந்தது வேறு, இனிமேல் நடக்கப் போவது வேறு. அதனால் நீ யுத்தத்துக்கு தயாராக இரு. நான் சற்று நேரத்தில் உன்னையும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த மாயஜானமிக்க கிரௌஞ்சமலையும் ஒரு நொடியில் தூள் தூளாக்கி ஒழித்து விடுகின்றேன் என்றார். அதன் பின் முருகப்பெருமானுக்கும் தாரகரனுக்கும் இடையில் பெரும்போர் மூண்டது. சண்டை மும்முரமாகியது. தாரகாசுரனை அழிப்பதற்கு இதுதான் தக்க சமயம் என்று முருகப்பெருமான் அறிந்து கொண்டார். எனவே தன் தாய் பராசக்தி தனக்கு அளித்த வேலாயுதத்தை கையில் எடுத்தார். அதனை தாரகாசுரன் மீது வலிமையுடன் எறிந்தார். விரைந்து சென்ற வேலாயுதம் தாரகாசுரனின் மார்பை பிளந்தது. வேலாயுதத்தின் வீறு கொண்ட தாக்குதலை தாங்க முடியாமல் தாரகன் கீழே விழுந்து மாண்டான். அதன் பின் முருகன் அந்த வேலை கிரௌஞ்ச மலையின் மீதும் தூக்கி எறிந்தார். வேல் பட்டதும் அந்த மலை பொடி பொடியாகிவிட்டது. அந்த மலையால் மூடப்பட்டிருந்த வீரகேசரி போன்ற 9 வீரர்களும் உள்ளே மாட்டிக்கொண்டிருந்த மற்ற படை வீரர்களும் மயக்கம் நீங்கினார்கள். அந்த மலையிலிருந்து வெளியில் வந்து அவர்கள் முருகப்பெருமானிடம் வந்து சேர்ந்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரை அழித்து பின்பு வெற்றியுடன் பராசக்தி கொடுத்த வேல் திரும்பவும் வந்து முருகப்பெருமானின் கையில் வந்து அலங்கரித்தது. அதன் பின் முருகப்பெருமான் தன்னுடன் வந்த படை வீரர்கள் அனைவரையும் வாழ்த்தினார். அவர்களை அழைத்து கொண்டு இமயமலைக்கு வந்தடைந்தார். தாரகாசுரனை முருகப்பெருமான் அழித்து விட்டதை எண்ணி பிரம்மன் முதல போன்ற தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் முருகனால் கிடைத்த வெற்றிக்கு நன்றி கூறும் விதமாக அவருக்கு ஒரு ஆலயம் அமைக்க விரும்பினார்கள். எனவே பிரம்மன் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து விஸ்வகர்மாவை அழைத்தார்கள். அங்கு வந்து சேர்ந்த விஸ்வகர்மா அவர்கள் சொன்னபடியே அந்த இடத்தில் ஒரு அழகிய நகரை உருவாக்கினார். இந்த நகரிலேயே ஆலயம் வேண்டும் என்று தேவர்கள் வேண்டினார்கள். அதன்படி விஸ்வகர்மா அந்த அழகிய நகரிலேயே மிக பிரம்மாண்டமான முருகன் ஆலயத்தை அமைத்தார். தேவர்கள் அனைவரும் முருகனை வேண்டி மிகவும் பணிவுடன் வணங்கினார்கள். இந்த ஆலயத்தில் அமர்ந்து தங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்.
அவர்களின் வேண்டுகோளை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார். தன் தம்பி வீரபாகு தேவர் தந்த தங்க பாதியை அணிந்து கொண்டு விஸ்வகர்மாக அமைத்த அந்த ஆலயத்துக்குள்ளே சென்று முருகன் அமர்ந்தான். தேவாதி தேவதைகளும் முருகப்பெருமானை வணங்கினார்கள். அன்று முதல் தேவகிரி முருகப்பெருமானின் வசிப்பிடமாகிவிட்டது. இந்த நிலையில் தன் தந்தை தாரகன் முருகப்பெருமானால் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த அவன் மகன் மிகவும் வேதனைப்பட்டான். இறந்து போன தந்தை தாரகனுக்கு அவனுடைய மகன் அசுரேந்திரன் ஈமச்சடங்குகளும் அனைத்தும் செய்து முடித்தான். தன்னுடைய தந்தையின் மறைவால் ஏற்பட்ட வேதனையுடன் அவன் பெரிய தந்தையாகிய சூரபத்மனை சந்திக்க வீர மகேந்திரபுரிக்கு புறப்பட்டான். அங்கு தாரகன் இறந்த சமயம் அவனுடைய மனைவிகள் அனைவரும் உடன்கட்டு ஏறினார்கள். பெரிய தந்தை சூரபத்மனிடம் அசுரேந்திரனின் தன் தந்தையின் மரணச் செய்தியை கூறி அழுது புலம்பினான். அவன் பாதங்களிலே விழுந்து கிடந்தான். தன் தம்பியின் மரணம் கேட்ட சூரபத்மனும் தரையில் விழுந்து அவனும் கதறினான். அங்கு வந்து சேர்ந்த சூரபத்மனின் இன்னொரு தம்பியான சிங்கமாசுரன் இந்த செய்தியால் மூச்சை அடைந்தான். அவன் மூச்சை தெளிந்தவுடன் என் அண்ணன் சூரபத்மனிடம் நான் இப்பொழுதே சுப்பிரமணியம் இருக்கும் இடத்துக்கு செல்கின்றேன் என்றான். அவனை நானே வதம் செய்கின்றேன், அவனை கொல்லாமல் தோல்வி அடைந்து திரும்ப மாட்டேன் என்று சபதம் செய்தான். அந்த சமயம் அங்கிருந்த தர்மநெறி அறிந்த மந்திரி அமோகன் என்பவன் முருகனை பற்றிய அனைத்து விவரங்களையும் எடுத்துச் சொன்னான். முருகனை சாதாரண சிறுவன் என்று எண்ணிவிட வேண்டாம், அவன் அசுரர்களை அழிப்பதற்கென்றே தோன்றியவன், அதனால் எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று சொன்னான். இதனை கேட்டதும் சூரபத்மன் தனக்கு அருகில் இருந்த கொக்கு, கிளி, சக்கரவாகம், பருந்து, மயில், சாகுபச்சி போன்ற வடிவங்களில் 2 அரக்கர்களை அழைத்தான். அவர்களை அனுப்பி முருகன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லுங்கள், அவனை பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொண்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள் என்றான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.